Most of you have this question. இந்த ஏஐஆரால எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நாங்கள் ஃபர்ஸ்ட் கற்றுக்கணும், இல்லை என்னவா ஆனால் என்னோட கெரியர் செட்டில் ஆகும்? நத்திங் ராங் இன் இட். ஆனால் பெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கெரியர் டெஸ்டினேஷன். இந்த வீடியோவில் நம்ம டாப் 6 ஏஐ ஃபோக்கஸ்ட் கெரியர் ஆப்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்ரி கெரியர் ஆப்ஷன்லையும் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஃபர்ஸ்ட் கற்றுக்கலான்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின். ஹே டெக்கீஸ், நிறைய பிகினர்ஸ்க்கு தே வாண்ட் அ ஸ்டேபிள் ஜாப், தே வாண்ட் டு பில்ட் சம் கூல் ஸ்டப்ஸ் ஆர் ஆப்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணணும். ஆர் இந்த ஏஐஆரால மற்றவங்க எல்லாரும் எப்படி ரைட் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க கூட ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா பில்ட் பண்ணணும். ஆல் ஆர் தேர். ஸோ தே ரேண்டம்லி ஸ்டார்ட் ஆன் சம்திங். லெட்ஸ் சே ஒரு யூடியூபர் சொல்கிறாங்க, யூ நீட் டு லேர்ன் பைத்தன் பிகாஸ் தட் இஸ் வாட் த கிங் ஆஃப் ஏ. பைத்தன் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னொரு யூடியூபர் சொல்கிறாரு, JavaScript இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் வெப், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். தென் தே ஸ்டார்ட் லேர்னிங் தேட் அஸ் வெல். தென் Web3, Rust, Kotlin, டேட்டா சயின்ஸ் லிஸ்ட் பெருசாக போயிட்டே இருக்கும். அட் ஒன் பாயிண்ட்ல தே வில் பி மெஸ்ஸி ஆர் அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றது தெரியாமே போயிடும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா ஒரு நாளும் ஒரு டூல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. லெட்ஸ் சே ஒரு நாள் பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது, ஒரு நாள் ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணுறது, ஒரு நாள் ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணுறது. It will be a messy, right? The same applies here. Let's clear the things in the air. Let's say நான் இந்த career path தான் ஆல்ரெடி நான் சூஸ் பண்ணிட்டேன். Great. But if you don't know which career path to choose now, I will be helping you with 6 different options. ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் படிச்சீங்கன்னா பெஸ்ட்ன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ டு பிகின் வித் டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் ஆர் ஏஐ, without doubt the programming language would be Python. Why? ஏன்னா Python has powerful பேக்கேஜ் சப்போர்ட் லைக் நம்பையாக இருக்கட்டும், பேண்டாஸாக இருக்கட்டும், ஸ்கைகிட் லேர்னிங்காக இருக்கட்டும், டென்சர்ஃப்ளோ, இது எல்லாமே பவர்ஃபுல் பேக்கேஜஸ். அஸ் வெல் இந்த கம்யூனிட்டி பைத்தன் support community is pretty huge. Then AI courses or tutorials or beginner friendly எல்லா ஜாப்புமே they'll assume you that you have the basics of Python knowledge. இங்க போனஸ் என்னன்னா, இந்த AI APIs like Hugging Face, OpenAI இது கூடலாம் இன்டராக்ட் பண்ணணும் or integrate பண்ணணும்னா Python உங்களுக்கு தெரிஞ்சா உங்களால ஈஸியாக பண்ண முடியும். Python is a well-versed language for automation and scripting. If you're dreaming of playing around with data, building some models or AI stuffs, Python is a non-negotiable thing. Number 2, web development. So JavaScript is the must-known option for this. Why? Because it is the language of the web development. Let's say for front-end, you can go behind Vue.js, AngularJS, React.js, backend and Node.js. Lot of job opportunities are revolving in this JavaScript framework. நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. ப்ளஸ் லோ பேரியர் டு என்ட்ரின்னு கூட சொல்லலாம். நீங்கள் இந்த லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணுன்றது கிடையாது. பட் ஒன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல் யூ நீட் டு டூ இஸ் யூ ஸ்டார்ட் வித் த பேசிக்ஸ் ஆஃப் HTML, CSS and JavaScript, then ஸ்லோவாக உங்களால் ப்ராக்ரஸ் பண்ண முடியும். நம்பர் 3, மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். இங்கே செட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் Swift, Flutter, Kotlin. Why? இந்த நேட்டிவ் அப்ளிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் iOSல ஒரு ஆப் பில்ட் பண்ணால் யூ நீட் டு நோ Swift. அதே மாதிரி ஆண்ட்ராய்டில் நீங்கள் ஆப் பில்ட் பண்ணால் யூ நீட் டு நோ Kotlin. இந்த Flutter ஆர் Datன்றது கிராஸ் பிளாட்ஃபார்மில் கூட உங்களால் பில்ட் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரே அப்ளிகேஷனை Flutterல டெவலப் பண்ணிட்டு யூ கேன் யூஸ் இட் ஃபார் போத் iOS அண்ட் ஆண்ட்ராய்ட். ஸோ இங்கே ஒரு போனஸ் என்னன்னா, நீங்கள் எதை டெய்லி யூஸ் பண்ணிட்டுருங்களோ, சே இஃப் யூ ஆர் an Android user, go ahead and build something in Android. If you're an iOS user, why not give it a try with Swift? பட் Swift பற்றி சொல்லணும்னா இட் ஹேஸ் அ ஸ்ட்ராங் performance and community support across. Number 4, game development. Which programming language? C# for Unity, C++ for Unreal Engine. Why? C# it's a beginner friendly language. It has a super active community. C++ with Unreal Engine எடுத்துக்கிட்டா it is powerful and இங்கே இதனோட லேர்னிங் கவ் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். ஆஸ் அ கோர் C++ டெவலப்பரை நான் சொல்கிறேன், நீங்கள் C++-ஐ மட்டும் தரவாக லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் லேர்ன் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். தென் இந்த C# with Unity and C++ with Unreal வச்சு நிறைய ஃபேமஸான கேம்ஸ் போத் டெஸ்க்டாப்லையும் மொபைல்லையும் ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ C# with Unityயை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களால் 1 வீக்லேயே ஒரு கேமை டெவலப் பண்ணி அதை ஆப் ஸ்டோருக்கு எடுத்துகிட்டு போகிற லெவலுக்கு உங்களால் ஈஸியாக இன்டெகிரேட் பண்ண முடியும். நம்பர் 5, DevOps, Cloud Automation ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இங்கே கூட செட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. Python, Bash or Go. பைத்தான்றது இட் இஸ் அ கோ டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் ஆட்டோமேஷன் அண்ட் ஸ்கிரிப்டிங். நீங்கள் சிஸ்டம் லெவல் டாஸ்க்ஸோட இன்டெகிரேட் பண்ணணும் ஆர் மேனேஜ் பண்ணணும்னா யூ கேன் கோ ஃபார் பேஷ். இதே கிளவுட் நேட்டிவ்
platforms like Docker, Kubernetes கூட நீங்க ப்ளே பண்ணனும்னா you can go for Go. So the DevOps or cloud அப்படின்றது it is not about building UI applications. It is about maintaining or managing the infrastructure. You can think of like, let's say நான் ஒரு ஆப்பை பில்ட் பண்றேன் and I have to host it somewhere, right? So that எல்லாரும் ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்தா எல்லாரும் வியூ பண்ற மாதிரி, let's say asinterview.com, நீங்க என்ட்ரி பண்ணாலும் ஒரே பேஜ் வரணும், நான் பண்ணாலும் it has to be hosted somewhere. So behind the scenes இந்த ஹோஸ்டிங், அங்கே இருக்கிற ஸ்டோரேஜ் எப்படி இருக்கணும், அங்கே accessible எப்படி இருக்கணும், scalability எப்படி இருக்கணும், இது எல்லாமே it will come under it. Last but not least, number 6, systems or low level programming languages C++ or Rust. Why? C++ன்றது ஒரு ஃபண்டமெண்டலாக ஃபவுண்டேஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏன் நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், எம்பெடட் சிஸ்டம்ஸ், இந்த டிரைவர்ஸ், இது எல்லாத்துலேயுமே இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பில்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரஸ்ட்ன்றது இட்ஸ் அ மெமரி சேஃப்டி அண்ட் மாடர்ன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ரீசெண்டாக நிறைய ஃபின்டெக் ஆர் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஆர் எங்கெல்லாம் ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் தேவைப்படுதோ அங்கே எல்லாமே ஈவன் பிகர் கம்பெனிஸ் லைக் மைக்ரோசாஃப்ட், கூகுள், இவங்க கூட ரஸ்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இட்ஸ் நாட் ஈஸி டு லேர்ன், பட் இஃப் யூ லவ் யுவர் ஓன் கண்ட்ரோல் ஆர் பர்ஃபார்மன்ஸ்னா திஸ் இஸ் யுவர் கோ டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, இன்னுமே எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, எனக்கு எந்த கரியர் பாத் சூஸ் பண்ணுறதுனே தெரிலன்னு சொன்னீங்கன்னா ஐ வுட் சே ஸ்டார்ட் வித் பைத்தன். Why? Because இதனோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சின்டாக்ஸ் இட்ஸ் வெரி ஈஸி. இட்ஸ் லைக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரியே இருக்கும். அண்ட் இங்கே பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிம்பிள். இப்போ நான் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு LLM கூட, லெட்ஸ் சே ஒரு ஜெமினாய் மாடல் கூட நீங்கள் இன்டகிரேட் பண்ணால் கூட ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் PHP யூஸ் பண்ணி ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணி ஒரு 2 to 3 லைன்ஸ் ஆஃப் கோடில் என்ன லாங்குவேஜ் மாடல்ன்ற ஒரு கனெக்டிவிட்டி நீங்கள் அந்த பிளக் அண்ட் ப்ளே பண்ணீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து உங்களால் ஈஸியாக ஏஐ கூட விதின் லைக் ஐ வுட் சே லைக் 15 மினிட்ஸில் கூட உங்களால் கோடு எழுதிட முடியும். தென் இட் ஹேஸ் வேஸ்ட் அண்ட் ஹியூஜ் ஆக்டிவ் கம்யூனிட்டி. ஸோ யூ கேன் as well யூஸ் இட் ஃபார் Web3, டேட்டா சயின்ஸ் அண்ட் அதர் வெப் டெவலப்மெண்ட் as well. ஸோ கான்ஃபிடென்ஸாக நீங்கள் பில்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் வித் பைத்தன். ஸோ பைத்தனை நீங்கள் டெக் வேர்ல்டோட ஒரு பைசைக்கிள்ன்ற மாதிரி கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். இட் இஸ் சிம்பிள், ஸ்டேபிள், yet it could help you to learn the basics. To conclude with, உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இட் டசன்ட் மேட்டர். ஏன்னா கம்பெனிஸ் ஹையர் ஃபார் ஸ்கில்ஸ், நாட் ஃபார் த சின்டாக்ஸஸ். தென் வாட் மேட்டர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, will you be able to build something from nothing? உங்களோட ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் எப்படி இருக்குது, உங்களால் லாஜிக்கலாக திங்க் பண்ண முடியுதா? ஏன்னா சின்டாக்ஸ் இஸ் வெரி சீப் இன் திஸ் ஏரா. Claude ஆர் ChatGPTனால 10 மினிட்ஸில் ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷனை கூட பில்ட் பண்ண முடியும். பட் how you can differentiate from LLM models na, you should know how to think logically. இல்ல கிளியர் திங்கிங் இருக்கணும். ஒரு மெஸ்ஸியான ஒரு ஐடியா உங்ககிட்ட கொடுத்தா அதை நீங்க ஒரு பில்ட் பண்ணி ஒரு ரியல் ஒர்க்கிங் அப்ளிகேஷனை மாற்ற தெரியணும். ஸோ இன்னமும் நீங்க சின்டாக்ஸை மெமரைஸ் பண்றதுக்காக லேர்ன் பண்றீங்கன்னு சொல்லிச்சுன்னா யூ ஆர் ஆல்ரெடி ஃபாலோயிங் பிஹைண்ட். பட் இஃப் யூ ஆர் லேர்னிங் டு பில்ட் சம்திங் அண்ட் உங்களுக்கு தெரியணும் நான் எதுக்காக இதை லேர்ன் பண்றேன், இதை நான் லேர்ன் பண்ணிட்டு இதை வச்சு நான் என்ன பில்ட் பண்ண போறேன், பிகம் பில்டர்ஸ். அதுதான் நான் முன்னமே ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன், பிகம் ஏஜென்சி பில்டர்ஸ். இப்படி இருந்தீங்கன்னா இந்த ஏஐ எரால யூ வில் பிகம் அன்ஸ்டாப்பபிள். ஸோ டு ரீகேப் வித், உங்களோட கரியர் பாத் ஏஐயா இருந்துச்சுன்னா கோ பிஹைண்ட் பைத்தன். வெப் டெவலப்மெண்ட்னா JavaScript, கேம் டெவலப்மெண்ட்னா C# and C++, சிஸ்டம்ஸ் ஆர் லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா Rust, C++, அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்னா Kotlin, Swift and Flutter. So stop memorizing the syntax, start building. Nobody can stop. So I had built my AI startup idea. So if you're somebody behind building startups, check out this video where I could explain how I had built my AI startup idea, which is already having some 100+ users. Ace interview is completely live. So we are focusing B2B. So நீங்க ஒரு university or placement related on officer or professors or career coaching academy or இந்த மாதிரி B2B academies where you coach students for placements, do reach out to us. I'll see you next time. Take care. Bye-bye.